எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் எஸ். குருநாதன், ரெஜிஸ்டர்டு சிவில் இன்ஜினியர், ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ணா சாலை, திருச்சி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்துட்டுருக்க அனைவருக்கும் நன்றி. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். திருச்சியில் வீடு கட்டணும், ரெனோவேஷன் ஒர்க் பார்க்கணும், இன்டீரியர் ஒர்க் பார்க்கணுங்கிறவங்க எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல முறையாக கட்டித்தரோம். ISO தர சான்றிதழ் பெற்ற நிறுவனம் தான். உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்தப்போ நம்ம நல்லபடியாக தரமாக பண்ணித்தரோம். மற்ற கன்ஸ்ட்ரக்ஷனோட நம்ம இது விலை கம்மியாகவும் தரமாகவும் இருக்கும். ஒன் டைம் விசிட் பண்ணி ஆஃபீஸ் விசிட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறோம் கொட்டேஷன் பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுக்கலான்னு. இன்றைக்கான டாபிக் வீடு கட்டுற எல்லாத்துக்கும் குழப்பமாக இருக்கிற விஷயம் கம்பி செலக்ட் பண்ணுறது தான். எந்த கம்பெனி கம்பி செலக்ட் பண்ணுறது, அது FE 400 செலக்ட் 415 செலக்ட் பண்ணுறதா, இல்லை 500 செலக்ட் பண்ணுறதா, இல்லை 500D செலக்ட் பண்ணுறதா, இதுதான் இது மாதிரி இருக்கும். கத்துறதுக்கு எப்படி சிமெண்ட்டு, மண், செங்கல் முக்கியமோ அதே மாதிரி தான் கம்பியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்பியோட தரம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, நம்ம ரேண்டமாக எப்படி செக் பண்ணுறது. நம்ம சாமானிய மக்கள், ஒரு நார்மலான ஆட்கள் பார்த்தா நம்மளுக்கு எப்படி நம்ம தரத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது. கம்பியோட தரம் எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் அந்த வீடியோவில். அந்த கம்பி ஒரு 3 டைப்பில் இருக்குது. அது என்னென்ன வகைன்னா, சாதாரண கம்பி, முறுக்கு கம்பி, TMT முறுக்கு கம்பி. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சாதாரண கம்பி இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும்னா ஜன்னல் இது மாதிரி உள்ளதுக்கு யூஸ் ஆகும். முறுக்கு கம்பிங்கிறது நடுவில் ரேண்டமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. TMT முறுக்கு கம்பி தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் சாதாரண கம்பிக்கு என்ன எக்ஸ்பிளைன்னா, சாதாரண கம்பி என்பது ஆரம்ப காலத்தில் காங்கிரீட் உபயோகப்படுத்த ஆரம்பித்த காலத்தில், அதாவது ஃபஸ்ட்டு வெறும் உருட்டு கம்பிகளே ஃபஸ்ட்டு நம்ம காங்கிரீட் அந்த காலத்தில் போட்டப்போ அந்த கம்பி தான் இது பண்ணுறோம். இப்போது தான் அதான் சொன்னேன்ல உங்களுக்கு ஸ்டார்டிங்கில், ஜன்னல், வென்டிலேட்ரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு உருட்டு கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பி தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிற சாதாரண கம்பி. இது அந்த காலத்தில் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் பிஃபோர் நம்ம யூஸ் பண்ண கம்பி. முறுக்கு கம்பி இது சாதாரண கம்பி. ஒரு கம்பியை கயிறாக அதாவது ஒரு முறுக்கி யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள கம்பி தான் இந்த முறுக்கு கம்பி. அது எக்ஸ்பிளைன் நார்மலாக உள்ளது அதே தான். அதே மாதிரி TMT முறுக்கு கம்பிங்கிறது சூடு பண்ணி ஹீட் மூலமாக நம்ம முறுக்கு ஏற்றி வைக்கிற கம்பி. அதுதான் TMT முறுக்கு கம்பி. இந்த கம்பி தான் நம்ம பயன்பாட்டில் 17% அதாவது கம்பியின் பயன்பாடு. அது எதனால் பெனிஃபிட்னால் 17% அந்த கம்பியின் பயன்பாட்டை குறைக்குது. இதனால் இப்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கம்பி யூஸ் பண்ணலான்னு. அதாவது TMT முறுக்கு கம்பி தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம். இது கம்பெனி பேஸஸோ இல்லை அக்னி கம்பி வாங்க, இல்லை அம்மன் கம்பி வாங்க, அது மாதிரி இது கிடையாது. இது கம்பியை பற்றின ஒரு இது தான். இதில் இந்திய தர கட்டுப்பாடாக ISO, இப்போ நம்ம கம்பெனி ISO சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம்ல, அதே மாதிரி கம்பெனியும் ISO, அந்த கம்பெனியும் ISO சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. அதில் FE 415, FE 500 இது மாதிரி பிரிவுகள் இது இருக்கும். இது இல்லாமல் FE 500Dங்கிறது இருக்குது. அது எக்ஸ்ட்ரா இது மாதிரி. FE 415ங்கிறது ஒரு சதுர மில்லிமீட்டருக்கு அளவில். இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும், பார்த்துக்கங்க. 415 நியூட்டன் அளவு இழுவிசை வலிமை கொண்டதாகும். இது லேபில் எடுக்கிற டெஸ்ட்டு, அதுக்கான அளவு தான் இதில் இருக்குது. இது உங்களுக்கு தேவைன்னா நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. இதில் ஒரு கிலோகிராம்ங்கிறது 9.81 நியூட்டன். இது ஸ்டூடெண்ட் நோட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இது டெக்னிக்கலாக லேபுக்கு இதுக்கெலாம் யூஸ் ஆகும். நம்ம நார்மலாக உள்ள மக்களுக்கு நம்மளுக்கு இது FE 415னா என்ன, 500னா என்ன, 500Dனா என்ன, இந்த வித்தியாசம் தெரிஞ்சாவே போதும். இது ஸ்க்ரீனில் தெரியுது ஸ்டூடெண்ட் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன சொல்கிற இது வரும்னா, FE 500 இது நம்ம கம்பெனி, நீங்கள் என்ன கம்பெனி வேணாலும் வாங்குறது உங்கள் சாய்ஸ். உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த கம்பெனி வாங்கிக்கோங்க.
அதில் வந்து FE415ங்கிறது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டில் இருக்கிற கோட் புக்கில் இருக்கிற ஸ்டாண்டர்டு. அது வந்து இப்போ கிட்டத்தட்ட இல்லாமல் போயிடுச்சு. இப்போ FE500 500D தான் இருக்குது. 500 வாங்கினாலும் ஓகே, 500D வாங்கினாலும் ஓகே. இது வந்து நம்மளோட இதை பொறுத்து. அந்த சில கம்பெனி வந்து 500 மட்டும் தான் வச்சுருப்பாங்க. 500Dங்கிறது ஒரு சில கம்பெனி தான் 500Dங்கிற மாதிரி தனியாக கிளாஸிஃபிகேஷன் பிரிச்சுருப்பாங்க. நம்ம என்ன கம்பெனி வாங்குறோங்கிறது நம்மளோட சாய்ஸஸ். இல்லாட்டி நீ இன்ஜினியரோட அட்வைஸ் கேட்டுக்கோங்க, என்ன பிராண்டு வாங்கினா நல்லாயிருக்குங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. அந்த பிராண்டில் நம்ம இதெல்லாம் பார்க்கணும். இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கா, இந்த சர்டிஃபிகேட் தருவாங்க தனியாக. நீங்கள் கணக்கில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது மாதிரி டெஸ்ட் எடுத்த சர்டிஃபிகேட்லாம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி